ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 kg அளவுள்ள பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய கேக் செல் இருக்குல்ல, அது வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஸ்பான்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும் கூடவே லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 kg அளவு செய்ய போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 1/2 kg அளவு உள்ள கேக் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 முட்டை உடச்சி ஊற்றின பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடலாம். முட்டையோட வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது முட்டையோட வாடை எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால் வெனிலா எசன்ஸ் எப்போதுமே முட்டை பீட் பண்ணும்போதே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட்ரு போட்டு நல்ல முட்டை நல்லா ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முட்டையை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்ல ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். கேக் ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஹை ஸ்பீட்லேயே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக் ஜெல் நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். கேக் ஜெல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த டயத்தில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிங்கன்னா கேக் அதுக்கப்புறம் ரொம்பவே ஹார்டாயிரும். அதனால் ஆயில் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டத்தையும் ஈவனாக சலித்து சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சலித்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறமே நம்ம பீட்ரு போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கேக் ஜெல் எல்லா பக்கமே ஈவனாக மிக்ஸ் ஆகணுங்கிறனால பீட்ரு போட்டு நல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே ஈவனாக பேட்ரு சூப்பராக ரெடி ஆயிரும். பேட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு திக்காக தான் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பேட்ரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கேக் டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் அளவுக்கு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி இதில் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. பேட்டரை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஈவனாக எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா. கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக கிடச்சிருச்சு. நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது நல்லாவே ஹைட் கிடைக்கும். இது நம்மளுக்கு நார்மல் அளவில் தான் ஹைட் கிடச்சிருக்கு. இப்போ இதை 3 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் 3 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே நீங்கள் 7 இன்ச்சு டின்னில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஹைட் நல்லா கிடச்சிருக்கும். நமக்கு சின்னதாக கிடச்சிருக்கும் கேக்கு. நான் பெரிய சர்க்கிளாக எடுக்கிறதுனால 8 இன்ச்சு டின்னில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம நார்மலாக விப்பிங் க்ரீம் வச்சு அப்புறம் சுகர் சிரப்பு விப்பிங் க்ரீம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் கடாயில் செய்கிறதும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாராவது அரவங்காடு குன்னூர் ஏரியாவில் கேக் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டியான இல்லை ஸ்பான்ச்சியான 1 kg உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபி தான் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.